அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் நமக்கு அளிக்கும் துன்பங்களை நாம் ஏற்று சகித்து கொள்ள வேண்டும் என்றாலும் இது இறைவனிடம் ஒரு கோரிக்கையாக நாம் முன்வைக்கக்கூடாது. இறைவா, மறுமையில் எனக்கு தரவுள்ள துன்பத்தை இங்கேயே தந்துவிடு என்று பிரார்த்திக்கக்கூடாது. பறவை குஞ்சு போல் மெலிந்து போன ஒரு முஸ்லிமை நோய் விசாரிக்க நபிகள் நாயகம் செல்லவர்கள் சென்றார்கள். நீ ஏதாவது பிரார்த்தனை செய்து வந்தாயா என்று அவருடன் நபிகள் நாயகம் செல்லவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம் இறைவா, மறுமையில் நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்க உள்ளாயோ அதை இவ்வுலகிலேயே எனக்கு முன்கூட்டியே வழங்கிவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுப்ஹான் அல்லாஹ், இதை நீ தாங்க மாட்டாய் என்று கூறிவிட்டு, இறைவா, இவ்வுலகிலும் எனக்கு நல்லதைத்தா, மறுமையிலும் நல்லதைத்தா, மேலும் நரகத்தின் வேதனைந்து என்னை காப்பாற்று என்று கூறியிருக்க மாட்டாய் என்று அறிவுரை கூறினார்கள். அவருக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவரை குணப்படுத்தினான். இவ்வுலகிலும் என்னை தண்டித்து விடாதே, மறுமையிலும் என்னை தண்டித்து விடாதே என்றுதான் நமது கோரிக்கை அமைய வேண்டும். இறைவன் நாடினால் இவ்வுலகிலும் மறுமையிலும் நம்மை தண்டிக்காமல் இருக்கும் அளவுக்கு அவன் கருணை மிக்கவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.